உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிஆரின் மகன் குரலரசனின் திருமண பத்திரிகை வெளிவந்திருக்கு. மணப்பெண்ணின் பெயரை பாருங்க. தமிழ் சினிமாவில பல கலைஞர்கள் உருவாக்கிட்டு தான் வராங்க. அந்த வரிசையில டிஆர் ராஜேந்திரன் அவர்களின் இளைய மகனான குரலரசன் வந்திருக்காரு. சிம்பு நயன்தாரா நடித்த இது நம்ம ஆளு படத்திற்கு இசையமைச்சவர் தான் நம்ம குரலரசன். அதன் பிறகு சில இந்தி படங்களில பணிபுரிஞ்சாரு. அதன் பிறகுதான் அவரது திருமண அறிவிப்பு வெளியானது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா குரலரசன் இஸ்லாத்திற்கு மாறினாரு. இசையமைப்பாளர்கள் இஸ்லாத்திற்கு மாறுவது ஃபேஷன் ஆகி வருவது என விமர்சிக்கப்பட்டும் வந்தது. மேலும் அவர் தனது காதலி திருமணம் செய்ய மதம் மாறியதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில இதற்கான காரணம் தற்போது வெளிவந்திருக்கு. திருமண பத்திரிகை மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. குரலரசன் உண்மையில நபீலா அகமது என்கிற முஸ்லிம் பெண்ணை தான் வரும் 26ஆம் தேதி நிக்கா செய்யிருக்காராம். அதன் பிறகு 29ஆம் தேதி அவர்களின் திருமண வரவேற்பு சென்னையில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டல்ல நடைபெற இருக்கான். தற்போது இந்த தகவல் வலைதளத்துல பரவிட்டு வருது. மதுரை ஜில்லாவையே கலக்கிய மிரட்டலான விஜயின் போஸ்டர் ரசிகர்களால பரபரப்பு. தளபதி விஜய் தமிழ் சினிமாவில தற்போது டாப் ட்ரெண்டிங்ல இருப்பவர். இவரை பற்றி தகவல் வந்தாலே அதனை இந்திய அளவுல வைரலாக்கி விடுவாங்க அவரது ரசிகர்கள். இவரோட நடிப்புல பல படங்கள் வெளிவந்து சாதனை படைச்சிட்டு தான் வருது. பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக வசூல் சாதனையில் கொடி கட்டி பரப்பவர் தளபதி விஜய். மெர்சல், சர்க்கார் என படங்கள் சர்ச்சைகளை சந்தித்தாலும் ரூபாய் 200 கோடி வரை வசூலை தாண்டி சாதனையும் படிச்சது. அடுத்து அட்லி இயக்கத்துல வரப்போகும் விஜய் 63 படமும் இதனை தாண்டி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. விஜய் ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து குவிந்து விடுறாங்க. இதனால படப்பிடிப்பும் சற்று சிரமம் தான் ஏற்பட்டு வருது. தீபாவளிக்கு இப்படம் ரிலீஸ் ஆகும் செய்தி அனைவரும் அறிந்ததுதான். இதனால திருவிழா நிச்சயம். அதற்கு முன் விஜயின் பிறந்தநாள் ஜூன் 22 வெளிவருது. இதற்காக ரசிகர்கள் மதுரையில தற்போது ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க. இதுல மதுரை ஜில்லாவுக்கு பெரிய தலைக்கட்டு என குறிப்பிட்டிருக்காங்க. சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள இந்த சமயத்துல அவர்கள் இப்படி செய்தது பலரின் கவனத்தையும் திசை திருப்பி இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தளபதி விஜய் அட்லி இயக்கத்துல நடித்து வரும் தளபதி 60 படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் அவளா காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் 14 அன்னைக்கு தளபதி 60 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரைலர் இதுல ஏதாவது ஒன்று வெளிவரும் என எதிர்பார்த்துட்டு வராங்க. எப்படியும் தளபதி 63 படத்தோட அப்டேட் வந்தா கண்டிப்பா பல சாதனைகள் படைக்கும் என நம்பலாம். சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.